இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, ஓய்வு நாள் ஆராதனையிலே, முதலாவது வாரத்திலே, திருவிருந்து நன்னாளிலே கர்த்தருடைய வார்த்தை சபையாருக்கு வருகிறது. கொம்புகள் கர்த்தருக்குள் உயர்த்தப்பட போகிறது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:1 வாசிக்கிறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் வாய் என் மேல் திறந்திருக்கிறது, உம் ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட முடியுமா? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தான் சபையில் வருகிறோம். அதன் பிறகு ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறதா? அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஆனால் 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், முடிவு பருது நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு என்பது பெற்றுக்கொண்டோம் என்ற பெருமிதத்தில் சபை குளிரக்கூடாது, சபை மகிழக்கூடாது. மகிழக்கூடாது என்றால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எல்லாம் முடிந்தது என்பதல்ல. நமக்கு ரட்சிப்பு என்னாலும் 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 தேவைப்படுகிறார்கள். நேற்று ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்குரிய ரட்சிப்பு உங்களுக்கு வேண்டும். காக்கப்படுதல் என்பது மட்டுமல்ல, அவருக்குள் காக்கப்படுதல் என்பதுதான் பெரிய காரியம். பலதரப்பட்ட பின்னணியில் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, என் தகப்பனாருக்கு ஒரு வியாதி வந்தது, அதன் மூலம் அவர் சந்திக்கப்படுவார் பார்த்தா நான் சந்திக்கப்பட்டேன், ஆனால் அவர் குணமடைந்தார். இதோடு முடிந்தது அல்ல விஷயம். ஒரு உலக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதனால கர்த்தர் ரட்சித்தார் என்று சொல்லி போய்விடுவதல்ல. அது ஒருவேளை வழிவாசலாக தலைவாசலாய் காணப்படும். ஆனால் அதிலிருந்து புறப்படுகிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்ல முடியாது, இது ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது நாட்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவர் எழுந்தருளினதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் மாற செய்கிறார். இப்பொழுது அந்த ஆவிக்குரியவர்கள் கிருபையை சார்கிறார்கள். நல்லா கூர்ந்து கவனிங்க. அதன் பிறகு அந்த கிருபை என்ன செய்கிறது என்றால் வார்த்தைக்கு நேரே கொண்டு வந்து விடுகிறது. இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்களுடைய ஊனையும் உருவையும் குத்தி கிழித்து புலான மனுஷனை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, பிறப்பூட்டுகிறது, வளர செய்கிறது. இப்படியே போய் கொண்டிருக்கிற பொழுது இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் உங்களுக்கு அபிஷேகம் அருளப்படுகிறது. கிருபை, வார்த்தை, அபிஷேகம். இப்பொழுது இந்த அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால், உலகம் முழுவதும் எழுப்பி இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லாங்கன்னா, அந்நிய பாஷை பேசுவோம், ஆராதிப்போம், பாடுவோம், மிஞ்சி போனால் ஊழியம் செய்வோம். இது வெளியரங்கமான ஒரு நடத்தைகளாக கிரியைகளாக காணப்படக்கூடும். அபிஷேகத்தினுடைய சாரம்சம் இந்த திருவிருந்து நன்னாலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய நுகத்தையும் அந்நிய ஆதிக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிர்மூலப்படுத்த வேண்டும். அந்நியர்களுடைய ஐக்கியம், அந்நியர்களுடைய ஆதிக்கம், இவைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதியாமல் உள்ளே வராது. இந்த அபிஷேகமானது அந்நிய நுகத்தையும் அந்நிய ஆதிக்கத்தையும் முறிக்கிறதாய் காணப்பட வேண்டும். பிசாசு நேரே உள்ளே போக மாட்டான். இப்படித்தான் அந்நிய ஆராதனைகள், அந்நிய நுகங்கள், அந்நிய ஐக்கியங்கள், அந்நிய ஆதிக்கங்களாக கடைசியில் மாறுவது. முதல்ல அந்நிய ஐக்கியம் மாறும், அந்நிய உபதேசமாகும், அப்புறம் அந்நிய ஒரு ஆதிக்கம் என்பது கடைசியில் தான் தெரியும். அது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஐக்கியம், உபதேசம் எல்லாம் அந்நியமாக காணப்படும். கடைசியில் அந்நிய நுகத்தில் போய் நம்ம மாட்டிக்கொள்ளும். நுகத்தடிகள், மனுஷன் நுகத்தடி சுமப்பது நல்லது, இது வேற நுகத்தடி, கர்த்தருக்குரிய நுகத்தடி. வருத்தப்பட்டு பாரம் சொற்கள் எல்லாரும் எடுத்த வாருங்க, உங்களுக்கு இலைப்பார்த்தல் எல்லா இடத்துலையும் இந்த வாலித்து மாதத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த வாசம் சொல்லுது, என் நுகத்தடிகளை சுமந்து கொள்ளுங்க. நீங்கள் சுமந்தா கர்த்தருடைய நுகத்தடிகளை சுமக்கணும். இல்லாவிட்டால் பிசாசு கடன் என்ற நுகத்தடியை கொண்டு வைப்பான், அடிமை தன்றம் என்ற நுகத்தடியை கொண்டு வைப்பான், இல்லைன்னா அந்நிய நுகத்தடிகளை கொண்டு வைப்பான். உங்களுக்கு அது சரியாக தெரியாது. ஆரம்பத்தில் பார்த்தா வெளியரங்கமாக எல்லாம் நல்லா இருக்கும், உள்ளே நமக்கு அறியாமல் ஒரு அடிமைத்தனம் இழுத்து கொண்டே இருக்கும். ஜெபம் கேட்கப்படாத போல் இருக்கும், ஆனால் தீர்க்கதரிசனம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருந்து கொண்டிருக்கும். ஆனால் தேவன் கூட இருக்கிறார், தேவனை கிரியை செய்ய விடுகிறது இல்லை. அது நம்முடைய சொந்த தீர்மானமாக இருக்கும். அது நமக்கு தெரியாது. தேவன் ஏதாவது செய்வாரா என்ற தாகம் இருக்கும். அதற்காக இங்கங்கே ஓடுகள் இருக்காங்க. அதிலிருந்தும் மறுரூபம் அடைந்து இல்லை
நான் பெற்றுக்கொண்ட சத்தியம் தான் என்னை விடுதலை கொடுக்கும், அதனால் சத்தியத்தை விட்டு நான் விலக போதில்லை என்று சொல்லுகிறவர்களும் இருக்காங்க. ஆனால் காரியம் கைக்கூடி வரவில்லை. நாட்கள் போகிறது, மாதங்கள் ஆகிறது, வருடங்கள் உருண்டோடுகிறது, உருவங்கள் பருவங்கள் எல்லாம் மாறுகிறது, ஆனால் காரியம் சித்திக்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வண்டல்களாய் சிலதெல்லாம் சில இடங்களில் காணப்படும். சபையாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், ஐக்கியமாக இருக்கட்டும், இது வருஷ கணக்கில் இருக்கும். அப்படியே வாலிபம் மறைஞ்சிரும், முதுமை உள்ளே வந்துடும். பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். சிலது வாழ்க்கையில் சம்பாத்தியம் என்பதே இருக்காது. உலக பிரபலமாக காரியம் சொல்கிறேன். திருமணம், சம்பாத்தியம், என்ன ஒரு இல்லத்தை உருவாக்குகிறது, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் வருகிறது. பொருளாதாரம் என்பதல்ல, பணம் என்பதல்ல, மனம் குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த தடங்கள் என்று கேட்டால் கொஞ்சம் காரணங்களை சொல்லுவாங்க. மழை பெய்யுது, வேலைக்கு போக முடியலன்னு சொல்கிற மாதிரி, காற்றடிக்கிறது, விதைக்க முடியலன்னு சொல்கிற மாதிரி, கடைசியில் சொல்லி பார்த்து கடைசியில் பேய் பிசாசு மேலே பழியை போட்டுட்டு அவங்க சுற்றி கொண்டு வருவாங்க. யாரையும் எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க ஏன்றுவான் ஒரே வார்த்தையில். ஆவிக்குரிய ஜனங்கள், நீங்கள் சத்திய மார்க்கத்தில் வர வேண்டும். சத்திய மார்க்கம் என்பது சபையினுடைய பேர் இல்லை. சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுடைய உள்ளான மனுஷனை நடைமுறையில் கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்பொழுது தான் என்ன நடக்குது என்று கேட்டால், மத்தேயு 4:4 வாசிக்கிட்டு போல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறதல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைக்கப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சொன்னமே, இந்த சூழ்நிலை எதனாலே வருகிறது? இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும் என்று தான் கர்த்தர் இவ்வளோ காரியங்களை நமக்கு எடுத்து உரைக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை வார்த்தைக்குள்ளே வருகிறதுக்கு நம்முடைய மனம் பொருந்துக்கிறது இல்லை. ஐயா, கடன் பிரச்சனையே வந்தோம், கல்யாணாவிலே வந்தோம், பிள்ளைவில்லை வந்தோம், குடும்ப கஷ்டம் வந்தோம், அதன் பிறகு நாங்கள் போய் வருகிறோம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இல்லை எங்கள் தாய் சபைக்கு போகிறோம்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. இல்லை தேவனை விட்டே விலகி போகிறவர்களும் உண்டு. அடுத்த பிரச்சனை வந்தால் நிச்சயமாக நாங்கள் வருவோன்றதை போல் அவங்களுடைய விடைபெறுதல் காணப்பட்டு கொண்டிருக்கும். சிலது சொல்லாமலே போகும், சிலது சொல்லிட்டு போகும், சிலது அழுது ஒப்பாரி வச்சுட்டு போகும், சிலது வரவே வராது. நிறைய பார்த்துருப்பீங்க. அதற்கல்ல கர்த்தர் நம்மை ரட்சித்தது. கர்த்தருக்குள்ளே உன் கொம்புகள் உயர்த்தப்படணும். கர்த்தருக்குள்ளே இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தால்தான் அந்த ஆவியானுடைய அனுகிரகம், ஆவியானவருடைய ஆளுகை காணப்படும். வார்த்தை ஒரு புறம் இருக்கும், வாழ்க்கை ஒரு புறம் இருக்கும், அபிஷேகம் ஒரு புறம் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடும், திடீரென்று அக்கினியாக எழுமினவர்களெல்லாம் புகையாக மறைந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் அனுபவத்தில். ஏன்? அப்போ கர்த்தர் அவரை உயர்த்தினார். அப்போ கர்த்தர் அவருக்கு இந்த கிருபைகளை கொடுத்தார். எல்லாம் உண்மைதான் ஐயா, கர்த்தர் நம்பி கொடுக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா, ராஜ்யம் நம்புகிற அளவுக்கு பாத்திரமா நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்குத்தான் தன் இருதயத்துக்கேற்ற மேய்ப்புகளை எழுப்புகிறார். இப்போ திருச்சபை இந்த இடத்துல பெரிய தலைவாசலை வகிக்கிறது. திருச்சபை இல்லாமல், அதாவது நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மனவாட்டியாகிய சபைக்காக தன்னுடைய சொந்த ஜனங்களை இழந்தார். சபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார், சிருஷ்டித்திருக்கிறார், அதில் ஆவி அனுப்புகிறார். இந்த ஆவி அனுப்பப்படுகிற சபைகள் கர்த்தருடைய சத்தியமும் ஆவியும் ஒருமித்து பயணப்படுகிற பொழுது அது அப்படியே மகிமை பொருந்தின சபையாக மாறும். இந்த ஆராதனையில் இட்ஸ் ஆல் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் நிர்வாகம் என்பதில்லை, இதெல்லாம் உபதேசத்தின் அடிப்படையில், ராஜ்யத்தின் உபதேசத்தின் அடிப்படையில் போகிற பொழுது, அதனால தான் ராஜ்யம் 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 ராஜ்யத்திலே வருகிறத குறித்தே கர்த்தர் பேசி முடியும் வரைதை நீங்கள் பார்க்குற பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கனெக்டிங் டு த கிங்டம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ராஜ்யம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சொல்லுகிற பொழுது, ராஜ்யத்தில் ஊனம் இல்லை, ராஜ்யத்தில் தரித்திரம் இல்லை, ராஜ்யத்தில் எந்தவித பாவமும் கிடையாது. உங்களுக்கு பாடுகள் இருக்கும் பூமியில், ஆனால் ராஜ்யத்தில் உங்களுக்கு பாவங்கள் இருக்காது. பாடுகள் வேறு, பாவங்கள் வேறு. இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிற பொழுது அந்த பாவ வேர்கள் சுட்டரிக்கப்படுகிறது. எந்தெந்த நன்மைகளெல்லாம் பாவத்தினால் தடை பண்ணப்பட்டதோ அவைகள் அனைத்தும் என்ன செய்கிறது? அப்படின்னு அருவியை போல, மழை திறந்த வெள்ளத்தை போல பாய்கிறது ஜனங்களுக்குள்ள. அப்போ தான் சொல்கிறான், 38 ஆண்டு காலம் வியாதிப்பட்டவன், 18 வருஷமாக கூனியம் ஆபிரகாம் குமார்த்தியாக வாழ்ந்தவன், இதெல்லாம் ஆலயத்துக்கு போகிற கேஸ். ஆனாலும் அனுமதிக்குது. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு ஐயா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பிரசங்கியார் இருமுனார்னா நமக்கு இருமல் வந்தால் பெருசாக தெரியாது. மனநிலை சொல்கிறேன், எல்லாருக்கும் வர்றது தான் இது. அது என்ன பண்ண முடியும்? உனக்கும் சுகர், எனக்கும் சுகர். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ ஆலயமாக பார்க்குறேன், உன்னை ஆலயமாக நான் பார்க்கணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னவென்றால், ஏதோ விளையாட்டுக்கு எழுதி வைத்த வார்த்தை இல்லை இது. இந்த வார்த்தையில் மகிமை கொண்டு வருகிறது. என் ஜீவியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமை என் மேல் விழுந்திருக்கிறது.
ஆலயம் என்றால் அதில் மகிமை இருக்கணும். ஆலயம் என்றால் அதில் வார்த்தை இருக்கணும். ஆலயம் என்று சொன்னால் அதில் ஆவி இருக்கணும். ஆலயம் என்று சொன்னால் அதில் சாட்சி பெட்டி இருக்கணும். வாழ்க்கையை சொல்கிறேன். இதெல்லாம் இருந்தால்தான் மகிமை மேலேருந்து வரும். ஆவியும் மேலேருந்து தான் வரும். வார்த்தை எல்லாமே மேலேருந்து பரத்திலிருந்து வருகிறது தான். ஆனால் ஆலயம் அவ்வளோதான். ஆலயத்துக்கு வந்து போகிறது ஆலயவாசிகள்னு சொல்லுவாங்க பாருங்கள். நான் சர்ச்சுக்கு போகலன்னா என் தலை வெடிச்சிடும். சர்ச்சுன்னு சுற்றி வருவாங்க. ஆலயம் மெயின்டெனன்ஸில் இருப்பாங்க, ஆலயம் கட்டுமான பணியில் இருப்பாங்க, கமிட்டியில் இருப்பாங்க, மமிட்டியில் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. தேவன் எதிர்பார்க்குற ஆலயமாக சரீரம் இருக்காது, வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை இஷ்டப்படி போய் கொண்டிருக்கும். ஒரு புறம் வாழ்க்கை போய் கொண்டிருக்கும், கையில் பைபிள் இருக்கும், புதுசாக இருக்கும். இல்லைன்னா அவங்க ஏதோ ஒன்று அந்த ஆலயத்து பணிவிடையில் இருப்பாங்க. இதில் பணிவிடையா ஊழியமா? உண்மையிலே காசுலாம் திருடாத ஜனங்களாகவே இருப்பாங்க. ஆனால் பாவம் இவர்களை திருடி கொண்டு போகிறது. அந்த விழிப்பற்று இருப்பாங்க, விழிப்புணர்வற்று இருப்பாங்க. சபை இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நான் இதை சொல்லுகிறேன். இந்த திருவிருந்து நாளில், நன்னாளில் இந்த அப்பமும் ரசமும் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் வரும் வரை இதை நினைவு கூறுங்க. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டால் நீ நினைவு கூறி இதை பஸ்காவாய் ஆசரிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இது திருவிருந்தாய் மருவி வருகிறது. இதில் என்னென்னலாம் பலன். நடுவில் இதை டேமனிஸ்டியோடு ஆரம்பத்தில் பரிசுத்தமாக ஆரம்பிக்கப்பட்ட பஸ்கா பண்டிகை என்ற பேருக்குள்ளே அது வருகிறது. யூத பண்டிகையில் பஸ்கா பண்டிகை ஒன்றாக வருகிறது. அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. வேர் there is a celebration, there comes all tribulations. Following that celebration, tribulation follows the celebration. ஏதோ ஒன்று பண்ணுங்களேன். ஒரு வைபவம், ஒரு கொண்டாட்டங்களுக்குள்ளே நடத்தினாலும் நமக்குள்ளே ஒரு தேவ பயம் இருக்கிற மனுஷங்க டக்குன்னு இன்விடேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனுடைய பொருள் என்னென்னா தெரியும், போனால் நம்மளுக்கு கிருபை மங்கிடும். அப்போ உங்கள் வீட்டில் என்னென்னா இருந்தால் அதை பற்றி கவலைப்படாத ஜனங்கள் தான் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள். உங்கள் வீட்டில் யார் வருவா? வரக்கூடாதுன்னு தான் ஏன் நான் போல வந்து தீட்டாயிடக்கூடாது எங்கள் வீடு. இட்ஸ் நாட் த மேட்டர் ஆஃப் கிவ் அண்ட் டேக் பாலிசி. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பரத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு. இட்ஸ் a matter of divine communion with the Lord. This is a communion today. Every day you are keeping a communion with the Lord. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு ஒரு திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளுகிறீங்க. இன்றைக்கி சபையாக எடுக்கிறோம் அந்த திருவிருந்து. இப்போது ராஜ்யத்தினோட மனநிலை, அக்கம் பக்கம் ஊருடன் பகைப்பின் வேறுடன் கெருதான் உலக பிரகாரமான பழமொழிகள். நாளைக்கு எதனா இருந்தால் யார் வருவா, நாளைக்கு உங்களுக்கு எதனா இருந்தால் யார் வருவா, தேவ தூதன் வருவார், தேவன் வருவார். அதாவது இப்படி தான் நம்ம சொல்லி முடிக்கணுமே தவிர, ஆனால் நம்முடைய உள்ளான மனசு விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நமக்கீடான ஜனங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்கள் பொண்ணுக்கு ஒரு மகன் போதும் இல்லையா? உங்கள் மகனுக்கு ஒரு மகள் போதும் இல்லையா? உனக்கீடான ஜனங்கள் போதும் இல்லையா? அது அந்த மாதிரி போகிறது தான் முறை. மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல், நம்ம யாரும் சுரண்டாமல், அடிமைத்தனம் பண்ணாமல், ஆதிக்கம் செலுத்தாமல், நல்ல ஸ்திரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறது. இப்போது மனுஷர்களுடைய வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உடல் நலம் விசாரிக்க போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சம்பாஷணை ஓடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடல் நிலையை கொஞ்சம் விசாரிப்பாங்க. அப்புறம் அந்த இந்த கேலண்டர்லேருந்து ஆரம்பிக்கும், வீட்டில் தொங்குற கேலண்டர்லேருந்து ஆரம்பிக்கும். இவர் பரவாயில்ல, இவர் இவ்வளோ தூரம் வந்துட்டாரா ஒருத்தன் கேட்பான். இதெல்லாம் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை திட் வில் டெஸ்ட்ராய் யுவர் கிங்டம் விஸ்டம். வாயத்தை வந்து பேசினா கூட தப்பானா, உதடுகளின் பேச்சு தான் வறுமையை கொண்டு வரும். வேறு ஒன்றும் இல்லை. உதடுகளின் பேச்சில் ஆரம்பித்து கடைசியில் அதில் போய் மாட்டிக்கொள்ளுக்கிற ஜனங்கள்லாம் உண்டு. விதண்டாவாதத்தில் போய் முடிஞ்சுது. அது கடைசியில் அவங்க அனுகிரகமற்ற ஜனங்களாக போயிடுவாங்க. இந்த இடத்துல இந்த பெண்மணியினுடைய வாய் திறந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். மிக கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நொறுக்கப்பட்ட ஒரு பெண்மணி. வீட்டில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஆலயத்துக்கு வந்தால் அங்கு மிகப்பெரிய அவலட்சணம் காணப்படுது. ஆலயம் என்பது வரவேற்புக்குரிய இடம் இல்லை. நீங்கள் துதிக்கான மகிமையெல்லாம் ஆலயத்திலே நீங்கள் வந்து கர்த்தருக்கு தான் செலுத்தணும். ஒரு தனி மனிதனுக்கு செலுத்துகிற அந்த ஸ்தலமும் அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படாது. தேவனுடைய மகிமை வெளிப்படாது. வருவார்கள் போவார்கள். இதை காட்டிலும் செலவு அவனை தூக்கி முன்னே வைப்பாங்க. இப்படி தான் யார் இப்போ பெரிய ஆளுன்னு போட்டி போட்டுன்னு இவன் 50,000 கொடுத்தா அவன் 5 லட்சம் கொடுப்பான், அவன் 5 லட்சம் கொடுத்தா இன்னொருத்தன் 10 லட்சம் கொடுப்பான். இந்த பாவனையில் போகிற பொழுது நீங்கள் போக்கும் வருத்தமாக இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கும் வருத்தமாக இந்த துன்மார்க்கன் மறிக்க கண்டேன்னு சாலமன் சொல்கிறது போய் மாறிடும். நம்ம ஆலயமாய் வாழ்வதற்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோமே தவிர நான் ஆலயத்தில் வரவேற்புக்கோ ஒரு மரியாதைக்கோ வருகிறது இல்லை. கன மகிமை துதியெல்லாம் கர்த்தருக்கே. இந்த இடத்துல எதுவுமே மனுஷனுக்கு என்று காணப்படக்கூடாத ஒரு இடம் தான் ஆலயம். அதே போல் தான் நம்முடைய ஜீவியமும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. என் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா உயர்வுக்கும் கர்த்தருக்கே.
என் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சிறுமையிலும் என் ஜபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே உம்மை விட்டு விடக்கூடாது, எது போனாலும் பரவாயில்ல, உம்மை விட்டு விடக்கூடாது. நம்மையும் அறியாமல் சிலர் நம்மளோடு பின்தொடர்ந்து கொண்டு இருக்கோம். பாவங்கள் தெரியாது, உலக பிரகாரமாக விடியதில் பெற்றிருப்பீங்க, மன ரீதியிலே எதிலையாவது போய் சிக்கியிருப்பீங்க. எதுலேருந்து விடுவிக்கப்படுறீங்களோ அதுக்குள்ளே மனம் போய் உறவாடி கொண்டு இருக்கோம். சரீரம் தெரியாது, சரீர பிரகாரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது உங்களுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இன்று விலாவரியாக பார்க்க போகிறோம் எப்படி கொம்புகள் உயர்த்தப்பட போகிறது என்று.